வெல்கம் டு மினிடாக்கிஸ் ஸ்பெயிட் டெக். இது வந்து ஆர்மோனிய நாட்டு திரைப்படம். இது வந்து ஒரு மிகச்சிறந்த திரைப்படம். ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு எப்படி சுவாரஸ்யமாக படம் பண்ணலாங்கிறதுக்கு இந்த படத்தை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு நிலநடுக்க ஏற்படுது. அந்த நிலநடுக்கத்தில் தன்னுடைய மனைவியும் 8 வயசு குழந்தையும் வந்துக்கிட்டு கணவன் எப்படி மீட்கிறாங்கிறதான் கதை உங்களுக்கு. அதை தான் வந்துக்கிட்டு மிகச்சிறந்த பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அது இப்போ வந்து இவர் வந்து கோருங்கிறவர் வந்து ரஷ்ய நாட்டின் தலைநகரமான மாஸ்கோவில் வந்து வேலை பார்க்குறாரு. அங்கே வந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் வந்து ஆர்மோனிய நாட்டில் வந்துக்கிட்டு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து தன்னுடைய இந்த ஆர்மோனிய நாட்டுக்கு வராரு. ஏன்னா ஆர்மோனிய நாட்டில் தான் வந்துட்டு இவருடைய மனைவியும் 8 வயசு பெண் குழந்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா அந்த இடமே வந்துட்டு போர்க்களம் போல் வந்து இடிஞ்சு விழுந்து கிடக்கு. மக்களெல்லாம் ஒரு பக்கம் சில பேர் இறந்து இருக்காங்க, சில பேர் மீட்கப்படுறாங்க. உயிரை இறந்தவங்க சொந்தக்காரங்களை வந்து அழுதுகிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுது. கவர்மெண்ட் ஒரு பக்கம் வந்து மீட்க போகிறனால இவர் தனிப்பட்ட முறையில் உயிரை பணைய வச்சு தன்னுடைய மனைவியும் 8 வயசு பெண் குழந்தையும் மீட்கிறது தான் அந்த படம் உங்களுக்கு. அதை நம்ம வந்து பார்க்கும்போது எப்படியாவது அந்த குழந்தையும் அதோட மனைவியும் மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஆக்கியிருப்பாங்க. உண்மையிலே நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுங்கிற அளவுக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒர்க்கை வந்துட்டு பார்த்தா நம்ம ஆச்சரியப்படலாம். அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லைனை வச்சுட்டு மிகப்பெரிய பிரமாதமாக ஒரு திரைக்கதை பண்ணி நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது இந்த படத்தை உதாரணம் சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் அலெக்சாண்டர் காட் வந்து டெஸ்ட்டுன்னு ஒரு படத்தை நான் பார்த்துருக்கேன். அதுவும் வந்துட்டு டைலாக்கே இல்லாமல் மிக பிரமாதமாக பண்ணியிருப்பார். அது விசுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் யூடியூப்பில் இருக்குது. இந்த படமும் யூடியூப்பில் இருக்குது. 2 படத்தையும் அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.